அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க, நல்ல வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகமான லாபத்தையும் பரக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி, அல்லது பிளாட்ஃபார்மில் ஒரு கடை போட்டிருந்தாலும் சரி, அல்லது ஒரு மளிகை கடை, அல்லது ஒரு சின்ன ஒரு பழக்கடை, ஒரு காய்கறி கடை போட்டிருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த கடையோ அந்த வியாபாரமோ அந்த தொழிலோ சின்னதோ பெருசோ, ஆனால் கஸ்டமர் அதிகமாக வரணும், அதிகமான லாபத்தை கொடுக்கணும், நஷ்டம் எதுவும் ஏற்படக்கூடாது, அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாம் இருக்கு. கண்டிப்பாக இதை சின்ன சின்ன அமல்களை நம்ம தொடர்ந்து செய்யறதின் காரணமாக இந்த ஒரு எதிர்பார்ப்பை நம்மளால் பூர்த்தியாக்கி கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நம்மள நிறைய பேர் கடை வச்சிருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க இந்த விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. மாறாக காலையில் போவாங்க, சாயங்காலம் ரொம்ப கோவத்தோட ரொம்ப டென்ஷனாக திரும்பி வருவாங்க. கேட்டால் கடையில் எந்த விதமான பிஸ்னஸ் பொருளும் போகலை, எந்த விதமான வியாபாரமும் இல்லை, ஒரு சின்ன பொருள் கூட போகலை, ஒருத்தர் 2 பேர் கூட இன்னைக்கு கடைக்கு வரல அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. காரணம் அதில் பரக்கத்து இல்லை. பரக்கத்து இருந்தாலே அந்த இடத்துல செழிப்பு இருக்கும். கண்டிப்பாக நம்ம மனசுக்கு எல்லாம் ஒரு ராகத்தை நிம்மதியை கொடுப்பான், ஒரு சந்தோஷத்தை எல்லாம் கொடுப்பான். அதுதான் பரக்கத்து. அப்படிப்பட்ட பரக்கத்தை உங்களுடைய கடைகளில் வியாபாரத்துலையும் சரி, உங்களோட குடும்பத்துலையும் சரி கொடுக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு 5 நிமிஷம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வியாபாரத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை சம்பாதிக்கலாம். பணத்தை மட்டும் இல்லை, பரக்கத்தையும் கண்டிப்பாக நீங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும் அல்லாஹ்விடமிருந்து. அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இலகுவான வஜீஃபா தான். ஏன்னா பெண்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிகராக ஆண்கள் அதிகமான அமல்கள் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சங்கடம் வரும். ஏன்னா வெளியில் போகணும், நிறைய வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறனால அவங்க சின்ன அமலாக இருந்தால் செஞ்சுருவாங்க. பெரிய அமல்கள் அவ்வளோ செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஆண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு அமல் தான். ஆனால் இந்த அமலை முடிச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்வான். உங்களோட குடும்பத்திலையும் சரி, உங்களோட உறவுகள்லையும் சரி, உங்களோட வீட்லேயும் சரி, உங்களோட வாகனத்துலேயும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் நம்ம எல்லோருமே விரும்பக்கூடியது. கண்டிப்பாக இந்த பரக்கத்து இல்லாததுனால தான் குடும்பத்திலையும் நிறைய சண்டை சச்சரவுகள், இன்னும் பணம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் நமக்கு நிறைய சங்கடங்கள் வருத்தங்கள் வருது, இன்னும் தொழில்களில் நஷ்டங்கள் ஏற்படுது. அதனால கண்டிப்பாக அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக நீங்கள் அன்றாடம் காலையில் நீங்கள் இந்த ஒரு சின்ன அமலை முடிச்சுக்கோங்க. இன்னும் ஆண்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, பெண்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் காலையில் ஃபஜரில் நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க. அது என்ன அமல் அப்படின்னா, அது ரொம்ப எளிமையான அமல். அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களான 3 திருநாமங்கள். அதுதான் யா மாலிக்கு, யா வஹாபு, யா ரஸாக்கு. மாலிக் அப்படின்னா அரசன், அதிபதி. வஹாப் அப்படின்னா வழங்கக்கூடியவன், கணக்கின்றி வழங்கக்கூடியவன். ரஸாக் அப்படின்னா ரிசுக்கு வழங்கக்கூடியவன். இந்த திருநாமங்களை எப்படி ஓதணும் அப்படின்னா, ஆரம்பத்திலையும் சரி கடைசியிலையும் 3 முறை உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு இந்த 3 திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செய்யணும். செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்துல நீங்கள் கேளுங்க, இன்றைக்கு நாள் முழுக்க என்னுடைய எல்லா காரியத்திலும், என்னுடைய எல்லா விஷயத்திலையும், என்னோட தொழில்களில், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் துவா செஞ்சுட்டு நீங்கள் போங்க. அல்லது கடைகள்லையே போய் கூட நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்யலாம். கடைகளில் ஓதுறது இன்னும் உங்களுக்கு பரக்கத்தை அதிகரிக்கும். எனவே காலை பொழுதுல உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த 3 வார்த்தையும் 3 திருநாமங்களையும் சேர்த்து 100 தடவை நீங்கள் ஓதிட்டு துவா செய்யுங்க. கண்டிப்பாக அதோடு சேர்த்து கலிமா தௌஹீத் இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதையும் நீங்கள் 7 தடவை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். ஏன்னா இது கடை வீதிகளில் ஓத வேண்டியது, கடையை திறக்கும் போது ஓத வேண்டிய ஒரு களிமா. இந்த களிமாவை நீங்கள் ஒரு தடவை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அன்றைக்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும். பிஸ்னஸ் நல்ல அமோகமாக போகும்.
நல்ல அதிர்ஷ்டம் உள்ள ஒரு நாளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருடைய தொழிலையுமே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். எல்லாருடைய கடைகளில், வியாபாரத்திலையும், வேலைகள்லையும், சம்பளத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக துஆவ கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லோருக்காகவுமே துஆவ கேட்டுக்கலாம். எல்லோருடைய துஆவையுமே அல்லாஹ் தஆலா கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருங்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு வஜீஃபா. எனவே முடிஞ்ச அளவு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்களுக்கு வஜீஃபாக்கள் வேணும், இது போல் சிறந்த வஜீஃபாக்கள் வேணும், ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, தினமும் ஓதக்கூடிய ஔராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்னும் தமிழில் எங்களுக்கு 30 ஜூஸ் குரானும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, முடி சார்ந்த பிரச்சனை தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. முடி உதிர்தலை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆர்வமாக இருக்குது. அப்படிப்பட்ட முடி பிரச்சனைக்கு நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காத்தூள் இருக்குது. இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு பாக்கெட்டாக நம்ம தருவோம். நீங்கள் இந்த பாக்கெட்டை வாங்கி கட் பண்ணி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளில் இருந்து உங்களுக்கு கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி ஆயிரும். இந்த மூலிகை சீயக்காத்தூளும் இந்த கூந்தல் வளர்ச்சி தைலம் இந்த 2மே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முடி சார்ந்த பிரச்சனைக்கும் போதுமானது. எனவே இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஆரோக்கியத்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும், நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழணும், நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவு சாப்பிடணும், அது ரொம்ப இலகுவாக இருக்கணும், செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மில்லட் மிக்ஸை நீங்கள் இப்போவே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கஞ்சி மாதிரியோ அல்லது களி மாதிரியோ அல்லது கூழ் மாதிரியோ செஞ்சு நீங்கள் வந்து பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப சுவையாக கொடுக்கணும் அப்படின்னா பால் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாயாசம் போல் நீங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து இதை தயார் பண்ணியிருக்கோம். அதனால் இது எல்லாருக்குமே ஏற்ற ஒரு மிக்ஸு தான். கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை என்ன அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய பரு போயிடணும், மங்கு நீங்கணும். என்னோட முகம் பார்க்குறதுக்கு எப்பவுமே ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப கலராக, ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குங்க. வாரத்தில் 2-3 தடவை போடக்கூடிய நலங்கு மாவும் இருக்குது. தினமும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இந்த 2 ப்ராடக்ட்டுமே உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு தரும். கண்டிப்பாக இதுவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.